அனைவருக்கும் வணக்கம். 50% மானியத்துடன் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க வேண்டுமா? உடனே அப்ளை பண்ணுங்க. விதவைகள், ஆதரவற்றோர்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். துவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனடையவில்லை என்பதற்கான சான்று ஆகியவற்றுடன் அருகில் உள்ள கால்நடை மருந்தகங்களை அணுகி விண்ணப்பிக்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2024-25 ஆண்டிற்கு நாட்டுக்கோழிகளை வளர்ப்பதில் திறன் கொண்ட கிராமப்புற பயனாளிகளுக்கு சிறிய அளவிலான, அதாவது 50% மானியத்துடன் 3 முதல் 6 வரையிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தின் மொத்த செலவில் மானிய அரசால் 50% மானியம் வழங்கப்படும் எனவும், பயனாளிகள் பங்களிப்பாக மீதமுள்ள 50% மானியத்தினை வங்கி மூலமாகவோ அல்லது தனது ஆதாரங்கள் மூலமாகவோ அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பயனாளிக்கு 250 எண்ணிக்கையிலான 4 வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் ஒசூர் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் கோழி கொட்டகை அமைக்க மின் இணைப்புடன் கூடிய குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் வைத்திருக்க வேண்டும். அக்கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். இந்த பகுதி குடியிருப்பு பகுதியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். மாவட்டத்திற்கு 3 முதல் 6 பயனாளிகள் தேர்வு செய்யப்படும். அதில் 30% ஆதி திராவிடர்கள், பழங்குடியினராக இருக்க வேண்டும். மேலும் விதவைகள், ஆதரவற்றோர்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு, உபகரணங்கள் வாங்கும் செலவு, அதாவது தீவனத்தட்டு மற்றும் தண்ணீர் வைக்கும் தட்டு, 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு, அதாவது கோழி வளரும் வரை ஆகிய செயல்முறைகள் பயனாளியால் செய்யப்பட வேண்டும். மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசு வழங்கப்படும். எனவே இத்திட்டத்தின் பயன்பெற விரும்புவோர் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா அடங்கல் நகல், 50% தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், வங்கி கண்டிப்பாக இருக்க வேண்டும், வங்கி கடன் ஒப்புதல் விவரம், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி, இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனடையவில்லை என்பதற்கான சான்று ஆகியவற்றுடன் அருகிலுள்ள கால்நடை மருத்துவங்களை அணுகி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது போல தகவல்களை நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.